வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் 10 ஆஃப்லைன் கேம்ஸ் உங்களுக்கு தரமான கேம்ஸா நீ கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்ம 2 days முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதுல இருக்க ஒரு சில கேம்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோல லிஸ்ட் ஆயிட்டு இருக்கும். சாதாரண ஆஃப்லைன் கேம்ஸ் தானே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இப்போ நம்ம பார்க்க போற 10 கேம்ஸ் கிராபிக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா அட்டகாசமா இருக்க போது தான் சொல்லி ஆகணும். ஒருவேளை மொபைல்ல தேர்ந்துருச்சு அப்படின்னா இந்த ஆஃப்லைன் கேம்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களோட கேம் எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்த அளவுக்கு கொண்டு போகும். அது மட்டும் இல்லாம இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பார்க்க போற கேமோட நேம் கிக் ஸ்ட்ரைக் பவர். ரிசைஸ் கிட்டத்தட்ட 182 MB வருது. அந்த ஒரு ஆஃப்லைன் கேம். இந்த கேமோட கான்செப்ட் ரொம்ப யூனிக்கா இருக்குன்னு சொல்லி ஆகணும். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்கும். அதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ரூம்ஸ் இருக்கும். ரூம்ஸ்னாலே கண்டிப்பா டோர்ஸ் இருக்கும் இல்லையா? எஸ், கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ரூம்ஸுக்கும் டோர்ஸ் இருக்கும். அப்படிப்பட்ட ரூம்ஸோட டோர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கிக் பண்ணி உடைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி உடச்சிட்டோம் அப்படின்னா அங்கே எக்கச்சக்கமான எனிமீஸ்ல இருப்பாங்க. அவங்களை கொல்ற மாதிரி தான் இந்த கேமோட கான்செப்டே இருக்கும். சப்போஸ் அந்த டோரை கிக் பண்ணி உடச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்க எனிமீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கணும். இதான் இந்த கேமோட கான்செப்ட். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எனிமீஸ் உங்களை அடிப்பாங்க. அப்படி அடிக்கும்போது உங்களோட ஹெல்த் குறையும். ரொம்ப சூப்பரான கேமா இருக்கும். மறக்காம மிஸ் பண்ணாம இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம 9 பார்க்க போற கேமோட நேம் ஹீலி ஹாக் ஹண்ட். இது ரிசைஸ் கிட்டத்தட்ட 159 MB வருது. அந்த ஒரு ஆஃப்லைன் கேம். ஆக்சுவலி இந்த ஒரு கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஹெலிகாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பறந்துகிட்டே இருப்பீங்க. அது கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னு எக்கச்சக்கமான அனிமல்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க கொல்ற மாதிரி தான் இந்த கேமோட கான்செப்டே இருக்க போது. கொல்றதுன்னு சாதாரணமா கொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 3 கன்னு இருக்கும். அந்த 3 கன்னோட சவுண்ட் எஃபெக்ட்லாம் வந்து பேசுவோம் அட்டகாசமா இருக்கு. நல்ல கிராபிக்ஸ்ல கேம் வேணும் அப்படியே மறக்காம இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எட்டாவது பார்க்க போற கேமோட நேம் ராபிமேன் அட்வென்ச்சர். கிட்டத்தட்ட 534 MB வருது. அந்த ஒரு ஆஃப்லைன் கேம். ஆக்சுவலி இந்த கேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராபிமேன் அப்படின்ற ஒரு சின்ன பையன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமோட கான்செப்ட். என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறான். ஐ மீன் டிராவல் மாதிரி பண்றான். அங்கே நடுவில் நினைக்கிற அட்வென்ச்சர்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேமை கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேமோட கிராபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சும்மா அட்டகாசமா தான் சொல்லி ஆகும். ஏன்னா அந்த கலர்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவா கொடுத்துருக்காங்க. நம்ம விளையாடும் போது நல்ல ஒரு ஃபீல் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. இந்த கேம் நீங்க விளையாடும் போது அப்பப்போ உங்க பிரெயினுக்கு லைட்டா வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப ட்விஸ்டா இருக்கும் இந்த கேம். இந்த கேம் மிஸ் பண்ணாம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். நம்ம எல்லாரும் பார்க்க போற கேமோட நேம் டீர் ஹண்டர் வே ஆஃப். ரிசைஸ் கிட்டத்தட்ட 121 MB வருது. அந்த ஒரு ஆஃப்லைன் கேம். ஆக்சுவலி இந்த கேமோட கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஃபாரஸ்ட் இருக்கும். அந்த ஃபாரஸ்ட்குள்ள நீங்க ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அங்கே ஒரு சில அனிமல்ஸ்லாம் வரும் இல்லையா? அந்த அனிமல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி நீங்க அந்த அனிமல்ஸ் அடிக்கும்போது உங்களுக்கு ஒரு சில அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா தருவாங்க. இது அந்த கேமோட கான்செப்ட் ரொம்பவே சிம்பிளா இருக்கும். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஆறாவது பார்க்க போற கேமோட நேம் ஓபி அட்வென்ச்சர். சைஸ் கிட்டத்தட்ட 193 MB வருது. அந்த ஒரு ஆஃப்லைன் கேம். நம்ம சின்ன வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் மேரியோ கேம் விளையாடுறோம் பாத்தீங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நியூ லான்ச் அப்படின்னே சொல்லலாம். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். சொல்ல போனா சூப்பர் மேரியோ கம்பேர் பண்ணும்போது இதுல இருக்க கிராபிக்ஸ் 10 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த கேமோட கண்ட்ரோல்ஸ் ரொம்ப நீட் கிளீனா கொடுத்துருக்காங்க. மறக்காம அந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். நம்ம அஞ்சாவது பார்க்க போற கேமோட நேம் சூப்பர் சிட்டி டவுன். இது ரிசைஸ் கிட்டத்தட்ட 200 MB வருது. அந்த ஒரு ஆஃப்லைன் கேம். நீங்க நம்ம ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓல்டு வீடியோ லிஸ்ட் ஆயிருக்கும். எதுக்காக அப்படின்னா இந்த கேம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேம் அப்படின்னே சொல்லலாம். ஆஃப்லைன்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேம் அப்படின்னா இந்த கேம் நான் கண்டிப்பா சொல்லுவேன். எதுக்காக இந்த கேமுக்கு இந்த அளவுக்கு ஹைப் கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேம்ல பண்ண முடியாத விஷயமே கிடையாது. உங்களால எல்லாமே இந்த கேம்ல பண்ண முடியும். பேங்க்ல இருந்து சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் எல்லாமே உங்க கையில இருக்கும். இந்த கேம்ல நீங்க சொல்றது அந்த கேம்லயே ரூல்ஸா இருக்கும். இந்த ஒரு கண்ட்ரிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க தான் பிரைம் மினிஸ்டர் மாதிரி தான். நீங்க பில்டிங்கை கட்ட சொன்னா கட்டுவாங்க, உடைக்க சொன்னா உடைக்குவாங்க. நீங்க ரோடு போட சொன்னா போடுவாங்க, உடைக்க சொன்னா உடைப்பாங்க. எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் இந்த கேம்ல. நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன் இதான் என்னோட ஃபேவரட் கேம் அப்படின்றது. நான் பர்சனலா அந்த கேம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நல்லா பார்க்க போற கேமோட நேம் ஃபைட் கிரைம் ஹீரோ. இது ரிசைஸ் 106 MB வருது. அந்த ஒரு ஆஃப்லைன் கேம். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஸ்பைடர் மேன் அப்படின்ற ஒரு கார்ட்டூன் இருக்குமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கேம்ல நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவா இருப்பீங்க. ஸோ உங்ககிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோப் மாதிரி இருக்கும். அந்த ரோப் யூஸ் பண்றது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங் உங்களால ஈஸியா தவிக்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த கேம்ல எக்கச்சக்கமா எனிமீஸ் இருப்பாங்க. அந்த எனிமீஸை நீங்க எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இண்டிகேட் ஆகும். அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அங்கே போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பரான கேமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம முன்னாடி பார்க்க போற கேமோட நேம் லைட் கிட்டி பிக் லைட். 295 MB வருது. அந்த ஒரு ஆஃப்லைன் கேம். நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலயே பார்க்க போற கேம்லயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டான கேம் அப்படின்னா கண்டிப்பா அந்த கேம் நான் சொல்லுவேன். அப்படி என்னடா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல எல்லாம் பூனை இருக்கும் பாத்தீங்களா? அந்த பூனோட கேரக்டர் நீங்க மாறி இருக்கீங்க. ஒரு பூனை லைஃப்ல இருந்தா எப்படி இருக்குமோ அதுதான் அந்த கேமா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மிஸ் பண்ணாம அந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ரெண்டாவது பார்க்க போற கேமோட நேம் கேரியான். இது 127 MB வருது. அந்த ஒரு ஆஃப்லைன் கேம். ஸோ இந்த ஒரு கேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம போன வீடியோல நம்ம லிஸ்ட் ஆயிருக்கும். இந்த கேம் பத்தி நான் அப்பவே சொல்லியிருப்பேன். இந்த கேம் என்னால கண்டிப்பா சொல்ல முடியல. நீங்க இந்த கேம் ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது. ஜெல்லி மாதிரி இந்த ஒரு கேரக்டர் வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க மிஷின் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு எக்கச்சக்கமா எனிமீஸை கொல்ற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அந்த கேம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற கேமோட நேம் Forgotten Memories. இதோட சைஸ் கிட்டத்தட்ட 3.9 GB வருது. அந்த இது ஒரு ஆஃப்லைன் கேம். ஸோ இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திகிலாக இருக்கும்னு தான் சொல்லி ஆகணும். எதுக்கு அப்படின்னா ரொம்ப ஹாரர் பேஸ் பண்ண மாதிரி தான் இந்த கேமோட கான்செப்டே இருக்க போது. பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரண்மனை மாதிரி இருக்கிற இந்த ஒரு பங்களாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில விஷயத்தெல்லாம் ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா த்ரில்லிங்காக போகும். சீரியஸாக சொல்கிறேன், நான் சும்மா சொல்ல கண்டிப்பாக த்ரில்லிங்காக போகும். ஸோ மறக்காம இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கிறத சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ. இப்போ நீங்கள் பார்த்த 10 கேம்ஸ்க்கு லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணுன்ற கேமை ஒரே கிளிக்கில் உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ வேணுன்ற கேமை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த கேம் உங்களோட ஃபேவரட்டான கேம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். என்னோட பர்சனல் ஃபேவரட் கேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் மாதிரி நம்ம பில்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த கேம் தான் எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான கேம். நம்ம வீடியோக்கு எண்டிங்கே வந்துக்கிட்டோம். இது வரைக்கும் இவ்வளோ தூரம் இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இருந்தாலும் சொல்லுங்க, நல்லா இல்லைனாலும் சொல்லுங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ டாடா பை பை.